ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கும் டைனமிக் வெப்சைட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறதா. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம இப்போ தேட்டர் போகிறோம். அங்கே வந்துட்டு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்க்குற கண்டென்ட் வந்துட்டு ஒரே விஷயம் தான். அதுதான் ஸ்டாட்டிக். இது ஒரு ஃபிக்ஸ்டு கண்டென்ட். எவ்வளோ டைம், அதாவது எத்தனை யூசர்ஸ் வந்துட்டு அந்த சைட்டை ஆக்சஸ் பண்ணாலும் அவங்க பார்க்குற கண்டென்ட் வந்துட்டு மாறாது. அதுதான் ஸ்டாட்டிக். அதே டைனமிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். எப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு பேங்க்குக்கு போகிறாங்க. அவங்களால வந்துட்டு அவங்க அக்கௌண்ட் தவிர வேற அக்கௌண்ட்டை வந்துட்டு அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு சிக்னேச்சர், அக்கௌண்ட் நம்பரும் அதெல்லாம் இருக்கும். ரைட்டா? இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு லாகின் இருக்கும். அந்த லாகின் யூஸ் பண்ணி தான் அவங்கவுங்க லாகின் பண்ண முடியும். ஸோ அந்த லாகின் கிரெடென்ஷியல் தான் நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகி அதை வந்துட்டு நம்ம அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த டேட்டா பேஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகி யூசருக்கு ஏற்ற மாதிரி டைனமிக்காக வந்துட்டு வெப்சைட் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். அதாவது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அமேசான் அந்த மாதிரிட்டா. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டாட்டிக்கும் டைனமிக்கும் உள்ள வித்தியாசம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரப்போகிற வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். பாய்.